ஏன்னா தலை இப்படி வலிக்குது. அந்த வாழ்க்கையில சரக்கே தொடக்கூடாதுப்பா. இந்த லெவல் நேரத்தில் கூப்பிடுறேன். சார் சொல்லுங்க சார். தினேஷ், இன்னைக்கு ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல? சார் ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு சார். நான் ஆஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். தினேஷ், இன்னும் கிளம்பவே இல்லை, எப்படி சீக்கிரம் வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? சார் 9 மணி தானே சார் ஆஃபீஸு, 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன் சார். தினேஷ், 9 மணிங்கிறது ஆஃபீஸ் வர டைம் இல்லை, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது. சார் வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்க. சரிங்க சார். மா தலை வேற பயங்கரமா வலிக்குது, டீ குடுமா. மா என்னம்மா அது? பிளாக் டீ. பிளாக்கா இருக்கு தெரியலையா? ஐயோ நீ வேற அம்மா காலங்காத்தால ஏற்கனவே தலை பயங்கரமா வலிக்குது. எனக்கு பிளாக் டீ பிடிக்கும், உனக்கு தெரியாதா? இப்ப என்ன உனக்கு தலை வலிக்குது அவ்வளவுதானே? ஆமா. இந்த தலைவலியெல்லாம் பறந்து போறது மாதிரி அம்மா உனக்கு சமைச்சு வைக்கிறேன். இப்ப குளிச்சுட்டு வைப்போ. பிளாக் டீ உண்டா? வெளியே டிச்சில் ஊத்திடுறேன். சீக்கிரமா டிஃபன் எடுத்துருவாம்மா, சீக்கிரம் போகணும். மேனேஜரா போன் பண்ணிட்டே இருக்கான். சாமி, அம்மாவுக்கு காலையில இருந்து பயங்கர தலைவலி. என்ன சமைக்கலையா? சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், நீ சாப்பிடாம போனா அம்மா மனசு கஷ்டப்படாதா? நீ சாப்பிடட்டும் தான் உனக்காக சுட 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 பிரெட்டும் ஜாமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ அம்மா நீ வேற ஏமா காலங்காலத்துல தலைவலி உண்டு பண்ற? ஆல்ரெடி தலைவலி பின்னுது. இங்க பாரு சாமி, இதை நீ சாப்பிட்டே வச்சுக்க, தலைவலி பஞ்சா பறந்து போயிடும். நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, உனக்கு சுட சுட பால் கொண்டு வரேன். ஏய் தம்பி, ஏண்டா சரி சொல்லுண்ணா. ஒரு டீ சொல்றா. அண்ணா இஞ்சி டீ, லெமன் டீ, மசாலா டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒரு நார்மல் டீ சொல்லு போதும். அண்ணா சூடா ஒரு டீ. ஏண்டா அண்ணா மாஸ்டர் காலேஜ் இருக்காங்க, அவனுக்கு டிஸ்கவுண்ட் தானே கேட்கும். அவனுக்குமா? அண்ணனுக்கு ஒரு முட்டை வச்சு. எப்பா அந்த முட்டை மட்டும் என்னாச்சு? எப்பா டீ ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், டீ வரல. சார் ஆமா சார், 9 மணிக்கு சார் ஆபீஸ் வரணும். 10 நிமிஷம் தான் லேட் ஆகி போச்சு சார். அமுச்சுறேன் சார், லைன்ல இருங்க சார். ஓகே சார், அதுக்கு கொஞ்சம் 5 செகண்ட்ஸ் அமுச்சுறேன் சார். கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். இது வேற ஆனாய் தொலைய மாட்டேங்குது. டேய் ஏதா பண்ணியா? மச்சான் நான் ஒண்ணும் இல்லையா மச்சான். ஏன்டா ஒரு நம்பர் லாக்கல் இருக்கா? ஹாய் செல்லம், வாய் செல்லமா. டேய் ஓ நம்பர்ல எங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க வாட்ஸ்அப்? மச்சான் அது ஒண்ணு இல்ல மச்சான், இந்த பக்கம் நதியா மெசேஜ் பண்ணுது, இந்த பக்கம் பிரியா மெசேஜ் பண்ணுது. மெசேஜ் பண்ணா கோச்சிக்கிறாங்க, அதான் வாட்ஸ்அப்ல லாகின் பண்ணி 2 பேருக்கும் அட் டைம்ல மெசேஜ் பண்ணலாம். கம்முனு இருக்க முடியாடா. அந்த மேனேஜர் காலையில போன ப்ராஜெக்ட் பண்ணணும் நேரமா வந்து இளவு எடுக்கிறான்டா. இருக்கிற செலவுல ஏன்டா மின்சா பண்ணிருக்க? போடா. ஹலோ சார், லைன்ல இருக்கு சார். நிமிஷம் வந்து சார் பாருங்க சார். வரீங்க சார். மச்சான் அப்பா என்னடா ஒரு பிளே வந்திருக்கான். தம்பிங்க வேலை செய்யடா. சார் கூப்பிட்டீங்க சார்? தினேஷ் வாங்க. டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பேக்ரவுண்ட் நெட் கலர் போட்டிருக்கீங்களா, அது நல்லா இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மஞ்சள் கலராக மாத்திட்டு வாங்க. சார் என்ன சார் சில்லித்தனமா இருக்கு சார்? தினேஷ் இன்னைக்கு மாரியம்மனுக்கு உகந்த நாள், போய் பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சரி சார். அப்புறம் ஒரு விஷயம், இந்த ஆப்பிளுக்கு ஃபாண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த ஃபாண்ட் வந்து அப்படியே அந்த ஆப்பிள் மாதிரி உருண்டை ஆகிற மாதிரி பண்ண முடியுமா? அதெல்லாம் எப்படி சார் பண்ண முடியும்? பண்ணலாம் தினேஷ், மாரியம்மனை கொண்டுட்டு பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஹாப்பி ஃப்ரைடே. அப்புறம் தினேஷ் இந்த ஃபாண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்களா, கருப்பு கலர், அது வேணாம், கருப்பு வேணாம், அந்த மஞ்சள் கலரை போட்டுங்க. மஞ்சள் கலரை போட்டுருங்க. ஹாப்பி ஃப்ரைடே. அப்புறம் ஒரு விஷயம் சார், டிசைனே மாத்திடுறேன் சார். வெரி குட் தினேஷ், மாரியம்மனை கும்பிட்டு ஆரம்பிங்க. சரிங்க சார். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன், உண்மை காதல் யாரென்று. அதுவும் எக்ஸைட்ட போட்டுக்கல, வெளியில ஏன்னா திறக்கா? அதுவா, என்ன அறியாமலே ஒரு ஃபீலிங் மச்சான், அதான் வெளியே வந்துருச்சு.
வேலையை பாடுறா, தலை வலிக்குதுடா, விண்ணு செரிக்குது. ஐயோ மச்சான் டைம் வாங்கிட்டு விட்டா அமுத்திக்கிட்டு வேலையை பாடுறா. ஹலோ சொல்லுப்பா. ப்ரோ ஒரு 2 ஹவர்ஸ் ஷிஃப்ட் சேர்த்து பார்த்துட்டு ப்ரோ, கொஞ்சம் தலைவலி வர லேட் ஆகும். ஓகே பார்க்குறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சரி முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஐயோ இந்த வேற எப்படி பார்த்து கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க சார். தினேஷ், நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறது நீ கடைக்கு போகுது. தினேஷ் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். அப்பாடா, ரொம்ப நாளா எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் மட்டும் கட்டச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பாரு நேரா எங்க மாமா வீட்டுக்கு போய் இந்தாயா என்னையா சொன்ன, நீ வெறும் டிசைனர் தானே, மாசம் 20,000 சம்பளம், உனக்கு என் பொண்ணு எல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு கேவலம் பேசுனில்ல. இன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் மேனேஜரியா, மாசம் 50,000 சம்பாதிக்கிறையா. எங்கேயா செல்லம்? ஏய் ஸ்ரீமா வெளியில வாடி. மாமாவும் பொண்ணு கூடு சொல்லி யாருப்பா வேலையை ஆரம்பிக்கலாமே? ஆரம்பி. ஓகே. சார் என்ன சார் நடக்குது? ட்ரில் மிஷின் ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க. தினேஷ், இது சர்ப்ரைஸ் பாரு, உங்களுக்காக ஏசி மாட்டிக்கிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸா? உங்களுக்கு தான் சர்ப்ரைஸா சார்? ஒரு வருஷமா ஏசி கட்டிட்டு இருக்கேன் சார், அது இன்னைக்கு தான் வந்து மாட்டணுமா? தினேஷ், ஜோசியர்கிட்ட கேட்டோம், இன்னைக்கு 2/3/2025 மாரியம்மனுக்கு உட்கார்ந்த நாள், அதுவும் இல்லாம குரு செவ்வாய் எல்லாம் ஒன்னா வர நாள். இன்னைக்கு ஏசி போட்டோம்னா குழு 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 குழுன்னு காத்தடிக்கும். வாங்க. மச்சான் கடுப்பு இருக்குது மச்சான், கடுப்பு இருக்குது. என்னடா உன் பிரச்சனை? மச்சான் உண்மையா லவ் பண்ணா தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க, டைம் பாஸ் லவ் பண்ணா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த பொண்ணுகளை புரிஞ்சிக்கவே முடியல மச்சான். ஓ சொல்லி சொல்லடா, என்னடா உன் பிரச்சனை? நான் கல்யாணத்துக்கு அப்புறமேலு 2 குழந்தை வேணும்னு சொல்றேன், அவ ஒரு குழந்தை இருந்தா போதும்னு சொல்றான். கேட்டா ஒரு குழந்தை நானாமா. ஐயோ ஐயோ. ஏய் இவளை எத்தனை நாள் லவ் பண்ணிட்டு இருக்க? 3 மாசம் மச்சான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் லவ் பண்ணல, அவகிட்ட எத்தனை குழந்தை வேணும்னு கேட்டேன்? 2. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லவ் பண்ணல, அவகிட்ட எத்தனை குழந்தை வேணும்னு கேட்டேன்? 3. ஏடா மாசம் ஒரு புள்ளைய மாத்திக்கிட்டு இருக்க, ஏன்டா வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? இன்னைக்குன்னு போட்டா எல்லாருமே வந்து போட்டு பிணையிறீங்க. போண்டா ஹலோ, எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. எப்பயுமே மீட் பண்ற இடத்துக்கு உடனே வா. சரி வந்துடுறேன். சோபா, இன்னைக்கு நடந்ததுலயே ஒரு உருப்படியான விஷயம் இப்போ வந்து போன் கால் தான். நீ பாத்துக்க, கொஞ்சம் பேக்கரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் லாகின் பண்ணிக்கிட்டுமா? எப்ப வர சொன்னா எப்ப வர? அதை ஏமா கேக்குற? நீ ஃபோன் பண்ணி சொன்னோன்னே பர்மிஷன் சொல்றதுக்காக மேனேஜர் ரூமுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். தினேஷ், வாட் இஸ் த ப்ராப்ளம்? சார் எனக்கு ஒரு 1 hour பர்மிஷன் வேணும் சார். 1 hour பர்மிஷன்? வாட்ஸ் தி ரீசன்? கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, அதனால. தினேஷ், அதாவது நீங்க ஆஃபீஸ்க்கு வர டைம் 9:35, ஆனா ஆஃபீஸ் டைம் 9:30 தான். இதுல ஒர்க் ஸ்டார்ட் பண்றது அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 9:45 ஆயிடுது. இதுல வந்து அந்த டீ டைம் ஒரு 10 நிமிஷம், இந்த லஞ்ச் பிரேக் ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல நீங்க 5 hours தான் ஒர்க் பண்றீங்க. அப்படி பார்த்தா 1 yearல நாங்க 2 months சேலரி உங்களுக்கு சும்மா கொடுக்குறோம். இதுல 1 hour பர்மிஷன் போட்டு வாட் இஸ் திஸ்? சார் எனக்கு பர்மிஷன் வேணாம் சார்.
இருந்தாலும் ஹெட்டேக்ன்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். எம்ப்ளாயீஸோட உடல்நிலை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஹெல்த் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போய் நல்லா ஈவினிங் ஒரு 6:30 போல் சுக்கு காப்பி வச்சு குடிங்க, நல்லா இருக்கும். அது இல்லாமல் நைட்டு தொப்புல எண்ணெய் வச்சுட்டு பாருங்க, விளக்கெண்ணெய். போயிட்டாங்க தினேஷ், விளக்கெண்ணெய் மாத்திக்கிச்சு, தேங்காய் எண்ணெயை போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு கீழே வந்து பைக் ஸ்டாண்ட் வந்து பைக்ல இருக்கலாம்னு வந்தா, ஓ என்னடா கொஞ்சம் நல்லா போகும்னு பார்த்தேன். ஸோ உயிரை வாங்குறேன் கொண்டாந்து சந்துக்குள்ளே பொந்துக்குள்ள நிப்பாட்டிக்கிட்டு. அப்படி பண்ணி முக்கி வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்து வந்துட்டே இருக்கேன், வண்டி ட்ரை. அப்படியே தள்ளிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல்ல போட்டுட்டு ஜிபே பிளான் பண்ணா ஜிபே ஒர்க் ஆகல, நெட் பேக் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு ஈஸி பண்ணிவிட சொல்லி அப்படியே ஜிபே பண்ணிட்டு அங்க இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அவ்வளவுதான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏண்டா எல்லா தலைவலியுமே ஒருத்தனுக்கு ஒரே நாள்தான் வருமாடா? எனக்கு வருது, நான் என்ன பண்ணிட்டோம். சரி அதை விடு. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் ஏதாவது சேஞ்ச் தெரியுதா என்கிட்ட? அப்படி எதுவும் தெரியலையேம்மா. ஒண்ணுமே தெரியல, போ பேசாத. ஏய் இங்க பாரு, இன்னைக்கு காலைல எந்திரிச்சதுல இருந்து பயங்கர தலைவலி. எங்க அம்மானால மேனேஜர்னால இன்னைக்குன்னு பார்த்து வர்றவங்க பூரா என்னை பயங்கர டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டென்ஷன்ல என்ன பண்றேனே தெரியலப்பா. அதான் என்னால யோசிக்கவே முடியல. சாதாரண தலைவலி, 10 நிமிஷம் டேப்லெட் போட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். நீ சலிச்சுக்கிற. நீ நார்மலா சொல்லிட்ட, அந்த 5 நிமிஷம் ரிலாக்ஸா இருக்க போல தான் டார்ச்சர் பண்றானல்ல. நல்லா யோசிச்சு பாரு, எல்லா நாளும் நடக்கிற மாதிரி இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா தான் ஒரு நாள் நடந்திருக்கும். நீ தான் தலைவலி நினைச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் தான் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னத்த நினைச்சியோ, இந்தா அப்ளை பண்ணிக்கோ. ஆமா, உங்ககிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல, நீயே சொல்லிடு. இதுதான் அந்த சேஞ்ச். இதுவா? அந்த எரிச்சலுக்கு இந்த எரிச்சல் பரவாயில்ல. நான் சும்மா காமெடி சொன்னேன். இங்க பாருடா, காய்ச்சல் வந்துன்னா உடம்பு விட தான் அஃபெக்ட் ஆகும். ஆனா டென்ஷன் தலைவலி வந்துச்சுன்னா மைண்டே அஃபெக்ட் பண்ணும். டென்ஷன் டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் காம் டவுனா ரிலாக்ஸ்டா நீ உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம் அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதுபடி நீ பண்ணலாம். இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தா